கிட்டத்தட்ட 200 வருஷமா பூட்டப்பட்ட ஒரு கல்லறையில உள்ள சவப்பெட்டிகள்லாம் தானா நகருதுன்னு சொன்னா நம்புவீங்களா? மக்களே, நான் கார்மிலனி திஸ் கேர் தமிழ். இன்னைக்கு வீடியோல பார்படாஸ் தீவுல நடந்த ஒரு மிஸ்ட்ரிய பத்தி தான் பார்க்க போறோம். புதுசா சேனலை பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது 1800ல நடந்த ஒரு கதை. பார்படாஸ் அப்படின்னு ஒரு தீவு இருக்கு. அங்க சேஸ் அப்படிங்கிறவங்க குடும்பம் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இவங்க குடும்பத்துல இறந்து போனவங்களோட சவப்பெட்டியை வைக்கிறதுக்காக ரொம்பவுமே செலவு பண்ணி ஒரு உறுதியான கேசோல்ட்டை உருவாக்குறாரு இந்த ஜேம்ஸ் எலைட். இதுக்காக இவர் பளிங்கு கற்கள் இந்த மாதிரி உறுதியான மெட்டீரியல்ஸை கொண்டு ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இந்த கேசோல்ட்டை உருவாக்குறாரு. அதுக்கு அவங்களோட குடும்ப பேரான சேஸ் வோல்ட் அப்படின்னு பேரும் வைக்கிறாரு. ஜேம்ஸ் எலைட்டோட குடும்பத்துல அவரோட மனைவியும் 2 மகளும் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஏதோ ஒரு விபத்துல இவரோட மனைவியும் மகளும் இறந்து போனதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு மனநலம் பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அதனால இவரோட கடைசி பொண்ணை ரொம்பவுமே கொடுமைப்படுத்துறாராம். இந்த கொடுமைகள்லாம் தாங்க முடியாம அவளோட கடைசி பொண்ணு பட்டினி கிடந்த இறந்து போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதனால அந்த ஊர்ல உள்ளவங்க இவர் ரொம்பவுமே மோசமானவர், இவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இவர் ரொம்பவுமே கேலி கிண்டலுக்கு ஆளாகிறாரு. அதுக்கப்புறம் இவரும் கொஞ்ச நாள்ல இறந்து போயிருந்தாரு. இவங்க 4 பேரோட பொடியுமே அந்த கேசோல்ட்டுக்கு வச்சு சீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துல இறந்து போன இன்னொருத்தரோட பாடியை வைக்கிறதுக்காக அந்த சேசோல்ட்டை திறந்திருக்காங்க. இந்த தடவை பயங்கர ஷாக். ஏன்னா உள்ளுக்கு இருந்த பாடி வச்சிருந்த சவப்பெட்டிகள் எல்லாமே நகர்ந்த நிலையில இருந்திருக்கு. அது எப்படி யாராலுமே போக முடியாது அந்த வோல்ட்டுக்குள்ள எப்படி இந்த சவப்பெட்டிகள்லாம் நகர்ந்திருக்கு. அவங்க வச்ச இடம் ஒன்றும் இந்த சவப்பெட்டிகள் திறக்கும் போது வேற இடத்துலயும் இருந்திருக்கு. இந்த பாதுகாப்பான வோல்ட்டுக்கு எந்த விதமான மிருகங்கள் வந்த அடையாளமும் இல்ல, கதவு எதுவுமே உடைக்கப்படல, செவரி எதுவுமே ஆகல. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த சவப்பெட்டிகள்ல நகர்ந்திருக்கு இவங்களுக்கு பயங்கர ஷாக். இந்த விஷயம் காட்டு தீயா அந்த ஊர் முழுக்க பரவுது. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஊர்ல உள்ள மேயர் ஒரு தனி குழுவை அமைக்கிறாரு. அவங்க எல்லாம் சேர்ந்து இதை ரொம்பவுமே ரிசர்ச் பண்றாங்க. அப்படி என்னதான் இங்க நடந்திருக்கும் அப்படின்னு தேடுறாங்க. அப்படி இந்த குழு அந்த வோல்ட்டுக்கு இருக்கிற தரையில ஒயிட் சாண்ட கொட்டுறாங்க. அப்படி யாராவது இதுக்கப்புறமும் இந்த சேஸ் வோல்ட்ல இருக்கிற எந்த சவப்பெட்டியாவது எடுத்தாங்கன்னா அவங்களோட ஃபுட் பிரிண்ட்டை கண்டுபிடிக்கலான்ட்டு அதுக்கப்புறம் அந்த வோல்ட்டை சரியான விதத்துல மூடி யாராலுமே தொற்க முடியாத அளவுக்கு சீல் பண்றாங்க. இதை பாதுகாக்கிறதுக்கு காவலாளிகள்லாம் வச்சு ரொம்பவுமே பத்திரமா அந்த கேஸ் வோல்ட்டை பாதுகாத்து வராரு. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு பிறகு அந்த ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்து இப்ப பாப்போம் அந்த வோல்ட்டுல என்னதான் அப்படி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்பவுமே கஷ்டப்பட்டு அந்த வோல்ட்டை திறந்து பாக்குறாரு. பார்க்கும்போது பயங்கர ஷாக். ஏன்னா இந்த தடவை சவப்பெட்டிகள் எல்லாம் வீசப்பட்ட நிலையில இருந்திருக்கு. சில சவப்பெட்டிகள் தரையை நோக்கி வீசப்பட்டிருக்கு, சிலது செங்குத்தா கிடந்திருக்கு. சில சவப்பெட்டிகள் உடைந்த நிலையில உள்ளுக்கு இருக்கிற எலும்பு கூடுல வெளியே வந்திருக்கு. இதுலயும் ஆச்சரியம் என்னன்னா அவங்க போடப்பட்ட அந்த ஒயிட் சாண்ட்ல எந்த விதமான ஃபுட் பிரிண்ட், அதாவது எந்த விதமான கால் தடங்களும் பதியல. அப்படி இருக்கும்போது யாரு இதெல்லாம் வீசி இருப்பா அப்படின்னு அங்க உள்ளவங்க பயங்கர ஷாக். கிட்டத்தட்ட 8 பேர் சேர்ந்த ஜேம்ஸ் எலைட் விட்டு சவப்பெட்டியை அந்த வோல்ட்ல வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது யாரு சாதாரணமா இது இப்படி வீசி இருப்பா அப்படின்ட்டு பலருக்கும் பல சந்தேகம். அங்க உள்ள சிலர் சொல்றாங்க இது ஏதோ பாராநார்மல் ஆக்டிவிட்டிஸா இருக்கும்ட்டு. இதுக்கு பல கதைகளை சொல்றாங்க. இது இன்னைக்கு வரைக்குமே ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாவே இருக்கு. இதை பத்தின உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.